இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தேசிய வகை சீன இடைநிலை பள்ளிகளுக்கு கூடுதலாக 2 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. பள்ளி வசதிகள் மற்றும் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவதற்காக நாடு முழுவதும் உள்ள தேசிய வகை சீன இடைநிலை பள்ளிகளுக்கு கூடுதலாக 2 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். மடானி கொள்கைகளுக்கு இணங்க கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கும் பள்ளி வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் இந்த ஒதுக்கீடு அரசாங்கத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று அவர் விளக்கினார். அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி, அனைத்து சீன பள்ளிகளும் கொஞ்சம் கூடுதலாக பெறலாம். அங்கீகரிக்கப்பட்ட 8 கோடி ரிங்கிட்டுடன் கூடுதலாக நாங்கள் வழங்குவோம். சீன சமூகத்தில் உள்ள நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நான் மேலும் 2 கோடி ரிங்கிட் வழங்குகிறேன் என்றார் அவர். சனிக்கிழமை பேராகிப்போவில் உள்ள யுக் சோய் சீன இடைநிலை பள்ளியில் நடைபெற்ற சீன பெருநாள் நிகழ்ச்சியில் அன்வார் அவ்வாறு உரையாற்றினார். கீழறுப்பு வேலை காரணமாகவே ஹம்சா உட்பட பெர்ஜத்து தலைவர்கள் நீக்கம். முகுதன் விளக்கம். துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் உள்ளிட்ட தலைவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணத்தை பெர்ஜத்து தலைவர் தான் ஸ்ரீ முகுதன் யாசின் நேற்று விளக்கினார். இந்த முடிவு திடீரென்றோ கண்மூடித்தனமாகவோ எடுக்கப்படவில்லை என்றார் அவர். பல சந்திப்புகள், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் சிலர் தொடர்ந்து கட்சியை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். கட்சிக்குள்ளேயே கீழறுப்பும் சதிநாச வேலைகளும் திரைமறைவிலும் வெளிப்படையாகவும் நடந்ததால் பெர்ஜத்து பிளவுபடும் அபாயம் ஏற்பட்டது. ஆனால் நீண்ட நாட்களாக பொறுமை காத்தும் நிலைமையில் முன்னேற்றம் இல்லாததால் வேறு வழியின்றி இம்முடிவுக்கு வரவேண்டியதாயிற்று. இந்த விளக்கத்தின் மூலம் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த நடவடிக்கை பெர்ஜத்துவின் நிலைத்தன்மைக்காக எடுக்கப்பட்டதாக புரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் பிரதமருமான அவர் தெரிவித்தார். கட்சி விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் மீறியதாக கூறி ஹம்சா உள்ளிட்ட 17 தலைவர்களை பெர்ஜத்து கட்டொழுங்கு வாரியம் முன்னதாக கட்சியை விட்டே அதிரடியாக நீக்கியது. பெர்ஜத்துவிலிருந்து நோ உமரும் விலகல். பெர்ஜத்து உச்சமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுவதாக தான் ஸ்ரீ நோ உமர் அறிவித்திருக்கும் வேளையில் அது நேற்று முதல் அமலுக்கு வந்தது. கடந்த ஜனவரி 18ஆம் தேதி நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்தில் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்ட நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் கட்சியின் கட்டொழுங்கு முறை வாரியம் சில உறுப்பினர்களை நீக்கி இருப்பதால் தாம் பதவி விலகுவதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். உச்சமன்ற கூட்டத்தின் முடிவுக்கு முரணான அறிக்கைகளை வெளியிடும் உறுப்பினர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட கூட்டத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் உச்சமன்றம் முடிவு செய்ததை முகநூலில் பகிரப்பட்ட காணொலி மூலம் நோ உமர் சுட்டிக்காட்டினர். கேள்வி என்னவென்றால், ஒழுங்குமுறை வாரியம் பெர்ஜத்து உறுப்பினர்களுக்கு எதிராக ஏன் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது? ஒழுங்குமுறை வாரியம் உச்சமன்ற முடிவுகளை மதிக்கவில்லையா? எது அதிக சக்தி வாய்ந்தது, ஒழுங்குமுறை வாரியமா அல்லது பெர்ஜத்து உச்சமன்றமா என்று அவர் கேள்வி கேட்டார். சீன புத்தாண்டை முன்னிட்டு EDS சேவை 1,83,000 டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு சீன புத்தாண்டை முன்னிட்டு EDS எனப்படும் மின்சார ரயில் சேவைக்கான 1,83,000 டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டன. இது கேரதாபி தானாமெலாயோ நிறுவனம் KTMB பதிவு செய்த அதிகபட்ச எண்ணிக்கைகளில் ஒன்றாகும். தரை பொது போக்குவரத்து நிறுவனம் APAD அங்கீகரித்த மற்றொரு புதிய ETS 3ஐ சேர்ப்பதன் வழி பண்டிகை காலம் முழுவதும் 16 கூடுதல் பயணங்களை அறிமுகப்படுத்த வழிவகுக்கிறது. இதன் மூலம் நாளொன்றுக்கு 58 EDS பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். பிப்ரவரி 13 முதல் 22 தேதி வரையிலான காலகட்டத்தில் 1,31,000 அசல் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 44,000 கூடுதல் ETS டிக்கெட்டுகளும் 7,000க்கும் மேற்பட்ட EMU பிளஸ் டிக்கெட்டுகளும் வழங்கப்பட்டதாக லோக் கூறினார். இதன் வழி 1,83,000 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மின்னியல் அங்பா மோசடி. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் போலீஸ் எச்சரிக்கை. சீன சமூகத்தினர் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு இறுதிக்கட்ட தயார் நிலையில் இருக்கும் இச்சமயத்தில் புதிய மின்னியல் அங்பா மோசடி குறித்து எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
சில பகுதிகளில் சிவப்பு அங்பாவ் உரைகளில் QR குறியீடு வைத்து வீடுகளின் முன்பாக வைக்கப்படுகின்றன. இவை சாதாரண பண்டிகை பரிசு போல தோன்றினாலும் அந்த QR குறியீட்டை நீங்கள் ஸ்கேன் செய்தால் அது மோசடி இணையதளங்களுக்கு உங்களை கொண்டு செல்லலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இத்தகைய இணையதளங்கள் வங்கி கணக்கு தகவல்கள், கடவுச்சொற்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்களை திருடும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கலாம். எனவே பொதுமக்கள் அறிமுகமற்ற QR குறியீடுகளை ஸ்கேன் செய்யாமல் இருக்கவும், சந்தேகத்திற்குரிய லிங்க் இணைப்புகளை நேரடியாக வங்கிகள் அல்லது அதிகாரப்பூர்வ தளங்களில் சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பண்டிகை குதூகலத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் அவசியமே என வலியுறுத்தப்படுகிறது. கோவில் நிர்வாகங்களை நிறுவனமயமாக்க வேண்டிய நேரம் இது. பிரகாஷ் சம்புநாதன் வலியுறுத்து. நாட்டில் இந்து கோவில்களின் நிர்வாகத்தை நிறுவனமயமாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சிலாங்கூர் கோத்தகெமனி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் வலியுறுத்தியுள்ளார். தற்போது கோவில்கள் 1966ஆம் ஆண்டு சங்க பதிவிலாக்க சட்டம் அல்லது தனியார் அறக்கட்டளைகளின் கீழ் இயங்குவதால் நில உரிமை பாதுகாப்பு, நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்ட அங்கீகாரம் குறைவாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கான தீர்வாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் தேசிய இந்து அறப்பணி வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். NHEB மூலம் கோவில்களுக்கு நிரந்தர நில உரிமை பாதுகாப்பு, புனித தலங்களுக்கு சட்ட அங்கீகாரம், ஒருங்கிணைந்த தேசிய பதிவேடு மற்றும் கட்டாய ஆண்டு தணிக்கை நடைமுறைப்படுத்தப்படும். தவிர திரட்டப்பட்ட வருவாயில் 1 விழுக்காடு கல்வி உதவித்தொகைகள், சிறுதொழில் மானியங்கள் மற்றும் V40 இந்திய சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்படலாம். இது பாரம்பரிய பாதுகாப்பு மட்டுமல்ல, சமூக வலிமைப்படுத்துதலாகும் என அறிக்கை வாயிலாக பிரகாஷ் வலியுறுத்தினார். ஃபெர்டுபா தேசிய அமைச்சர் கோல்ஃப் தொடர் 2026 அதிகாரப்பூர்வ அறிமுகம். மலேசிய விளையாட்டு சுற்றுலாத்துறைக்கு புதிய ஊக்கமாக 6வது ஃபெர்டுபா தேசிய அமைச்சர் கோல்ஃப் தொடர் 2026 அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டுள்ளது. டெம்ப்ளர் பார்க் கண்ட்ரி அண்ட் கோல்ஃப் கிளப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வை டூரிசம் மலேசியா துணை தலைமை இயக்குனர் லீ தாய்ப் ஹெங் திறந்து வைத்தார். இந்த PNAGS தொடர் மலேசியாவின் கோல்ஃப் சமூகத்தை உயர்த்துவதோடு உலகத்தரமான விளையாட்டு நிகழ்வுகளின் மையமாக நாட்டின் அந்தஸ்தை வலுப்படுத்தும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். PNAGS 2026 தொடர் 14 மாநிலங்களில் நடைபெற்று தேசிய அளவிலான இறுதிப் போட்டியுடன் நிறைவடையும். இதன் மூலம் உலக அமைச்சர் கோல்ஃப் சாம்பியன்ஷிப் உலக இறுதி சுற்று 2026க்கு தகுதி பெறும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த உலக இறுதிப் போட்டி ஜோகோர் டெசாரு கோஸ்டில் அக்டோபர் 23 முதல் 31 வரை நடைபெறும். இதில் 45 நாடுகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்பர். இதன் மூலம் உலக அளவில் பிரசித்தி பெற்ற அமைச்சர் கோல்ஃப் போட்டிகளில் ஒன்றாக இது திகழ உள்ளது. கெபோங்கில் மனைவியை குத்திக் கொன்ற கணவன், உடலில் 89 குத்து காயங்கள். கோலாலம்பூர் கெபோங்கில் நிகழ்ந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்றில் சன்வே SPK டமன்சாரா வீட்டில் 52 வயது மாது உடம்பில் 89 வெட்டுக்குத்து காயங்களுடன் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். அவரது 54 வயது கணவர் மனைவியை பலமுறை குத்திய பின் தற்கொலை செய்து கொண்டதாக நம்பப்படுவதாக போலீசார் கூறினர். கணவருக்கும் 10 காயங்கள் ஏற்பட்டிருந்தன. இது கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக நடந்திருக்கலாம் என தொடக்கக்கட்ட விசாரணை தெரிவிக்கிறது. இந்த சம்பவம் கொலை, தற்கொலை என வகைப்படுத்தப்பட்டு குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரணை நடைபெறுகிறது. மரணம் அடைந்தவரின் உடல் குடும்பத்தினரால் அடக்கம் செய்ய எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இன்ஸ்பைரிங் பில்லியனர் வர்த்தகத்தை தாண்டிய ஆனந்த கிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு பட்டலிங் ஜெயாவில் வெளியீடு. மலேசியாவின் கோட்டீஸ்வர தொழிலாளர் மறைந்த தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் இன்ஸ்பைரிங் பில்லியனர் என்ற 300 பக்க வாழ்க்கை வரலாறு புத்தகம் பட்டலிங் ஜெயாவில் வெளியீடு கண்டுள்ளது. இந்த நூலை லோட்டஸ் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி தான் ஸ்ரீ ரெனா துரைசிங்கம் பிள்ளை வெளியிட்டார். வெளியீட்டு விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் சுமார் 200 பிரதிகள் விற்பனையாகின. ஆனந்த கிருஷ்ணன் வணிக உலகை தாண்டி பல அறக்கட்டளைகளை நிறுவி ஏழை மற்றும் தேவை ஏற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் வழங்கியதை நூலாசிரியர் M. கிருஷ்ணமூர்த்தி நூலில் கொண்டு வந்துள்ளார். 14 வயதிலேயே கோலாலம்பூர் உயரமான கட்டிடங்களால் நிரம்பும் என்ற அவரது கனவு பின்னர் பெட்ரனஸ் இரட்டை கோபுரம் மூலம் நனவானது. இந்த வெளியீடு ஆனந்த கிருஷ்ணனின் வணிக வெற்றியை மட்டுமல்லாமல் நாட்டின் அடையாளத்தை மாற்றிய அவரின் கனவுகளையும் கருணையையும் கொண்டாடுகிறது.
ஆஸ்ட்ரோ மேக்சிஸ் உள்ளிட்ட பெருநிறுவனங்களின் அதிபதியாகவும் இருந்தவரான ஆனந்த கிருஷ்ணன் 2024 நவம்பர் 28ஆம் தேதி காலமானார். ஷாங்காயில் கட்டுமான தளத்தில் அகலமாக உள்வாங்கிய சாலையால் பரபரப்பு, வைரலாகும் வீடியோ. சீனா ஷாங்காயில் பெரிய அகலத்திற்கு நிலம் உள்வாங்கி சாலையையும் கட்டடத்தையும் விழுங்கிய வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷாங்காயின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் திடீரென அந்த பெரும் பள்ளம் தோன்றியது. இதனால் சாலையின் ஒரு பகுதியையும் அருகிலிருந்த கட்டுமானங்களையும் நிலம் விழுங்கியது. பள்ளம் தோன்றிய சிறிது நேரத்திற்குள் அப்பகுதி வேகமாக நீரால் நிரம்பியது. எனினும் இதுவரை உயிர் சேதம் எதுவும் பதிவாகவில்லை. என்றாலும் அருகில் உள்ள அலுவலக கட்டடங்களுக்கும் குடியிருப்புகளும் பாதுகாப்பு கருதி காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளன. சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோ காட்சிகள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய நில அமிழ்வு சம்பவங்கள் நிலத்தடி அமைப்புகள், தளர்ந்த மண் அல்லது கட்டுமான பிழைகள் காரணமாக ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.